ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலாண்ட் தமிழச்சி. நான் உங்கள் அருள்மொழி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோவோட வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம கரீபியன் ஐலாண்டில் நம்ம வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய பொண்ணுக்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட பையனுக்கும் நாங்கள் வந்து கிருஷ்ணர் கெட்டப்போ ராதை கெட்டப்போ நான் மேக்கப்லாம் பண்ணி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணோம். ஸோ ஃபோட்டோஷூட்னால் பெரிய ஃபோட்டோஷூட் கிடையாது, நாங்கள் தான் சும்மா மொபைலில் தான் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னால் முடிஞ்ச பிரசாதம் எல்லாமே நான் வந்து கிருஷ்ணருக்கு வச்சு படைச்சு நாங்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் சார்ட்டில் வந்து பானை மாதிரி வரைஞ்சி அதை டெக்கரேஷன் பண்ணி இந்த காட்டன் பஞ்சை வச்சு ஒட்டி வெண்ணெய் வழிகிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பானையும் ஒரே சைஸாக இருக்கணும்னு கட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடிச்சுட்டு அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னையுமே பிள்ளைங்களுக்கு வந்து கிருஷ்ணரும் ராதை மேக்கப்பும் போட்டு விடலாம், ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து கிருஷ்ணர் கெட்டப்பும் என்னோடய பொண்ணுக்கு ராதை மேக்கப் போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு ஜுவல்ஸ் மேக்கப் கிட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா டேபிள் கிளாத் இருக்குங்களா, நம்ம பர்த்டே பார்ட்டிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டேபிள் கிளாத்து தான். ஒரு காப்பர் கலர் உள்ள ஷேடு. ஸோ நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இதை நான் செலோடேப் போட்டுலாம் ஒட்டினோன்னா கிழிஞ்சிரும். ஸோ இதை நான் வந்து இங்கே உள்ள வால்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பார்ட்டிஷியன் வால்லாம் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த புல்லட்டின் போர்டு பின் வச்சே நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அழகாக அது உட்காந்துச்சு, எதுவுமே கிளியில் சூப்பராக ஆயிடுச்சு. டெக்கரேஷன் வந்து நீங்கள் ஃபைனலாக பாருங்கள். ஸோ டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட ரைடு இல்லாதனால ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு திங்ஸ் மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் வாங்காமல் இருந்தேன் சாமிக்கு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இதில் என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளைங்களோட செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். என்ன மேக்கப்னு சொல்லு. இது மேக்கப் பேர் கிருஷ்ணர் மேக்கப், லிட்டில் கிருஷ்ணா மேக்கப். யார் லிட்டில்? நீங்க லிட்டிலா? ஆமா. இப்ப கூட சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. பையா துரம் கஹே பாய். நல்லா பேசணும். உன்னோட இது யூடியூப் தமிழ்ல பேசணும். அதனால ஓ தமிழ்லையா? நான் ஹிந்தில மறந்து போயிட்டேன் गाइस. ஹிந்தி தெரியுமா உனக்கு? எனக்கும் தெரியும். ஸ்கூல்ல நான் பேசவா? ஹிந்தி. என்ன ஹிந்தியா? அதான் ஹிந்தி. ஓ ஹிந்தி. அப்படா நான் பேசுறேன். சொல்றியா? तुम क्या है? சொல்றீங்களா? சொல்றீங்களா? तुम नाम क्या है गर्ल? मेरा नाम अरुलमொழி. அருள்மொழி. கானா? கானா என்ன கானா? என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? खाना के टोमेटो बात है. टोमेटो है या टोमेटो बात है आनियन रायता है. My friends prepare for me. चको बाकी निको वापस यापो. கிட்ஸோட செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. நானும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே கிட்ஸை ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ரெட்டச்சடை போடலாம். போன வருஷமே ஆக்சுவலாக நான் இந்த சௌரியும் அந்த குஞ்சோலாம் ஊர்லேருந்து நான் 22ல் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அப்போல்லாம் பாப்பா வச்சுக்கவே இல்லை. இந்த வருஷம் சமத்தாக வச்சுக்கிட்டா, சரி அவளே வச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போட்டு விட்டுட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐயோ பாப்பாவை அழகாக நம்ம ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ ரெட்டச்சடை போட்டுடும்போது அவள் வந்து தூக்க வர மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு கிட்ஸோட செம்ம ஃபன்னுங்க. அவங்கள வந்து மேய்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அதுவும் ஒரு ஃபன்னாக போகும், செம்ம க்யூட்டாக இருக்கும். பேசிக்கிட்டே 2 பேரையும் நம்ம மேக்கப்லாம் பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட். அடேங்கப்பா ஏன் கேட்குறீங்க, அந்த ஃபோட்டோஷூட் பண்ணுறக்குள்ளாட்டையும் நாங்கள் பட்டது இருக்கே. பாப்பா தோடு போட்டுக்கவே இல்லை, அந்த மூக்கிலேருந்து வரும்ல அந்த நோஸ் பின் அதுவும் போட்டுக்கவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கவே இல்லை. நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாவே தெரியும். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னோடய பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரஷ் எடுக்க சோம்பேறித்தனம், அதனால பென்சிலோட டிப்லேயே நான் ராமம் போட்டு விட்டுட்டேன். லிப்ஸ்டிக் போடும் போது வாயை இப்படி கோண கிட்ஸை ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ லாஸ்ட்டில் எனக்கு வந்து
அந்த பென்சிலில் போட்டது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷில் எடுத்து ப்ரஷ்லேயே நான் ஃபைனலாக நாமம் போட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு வழியாக கிட்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வெளியில் போயிட்டோங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் பண்ண பானை டிசைன் இதுதாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிவியில் இந்த பிக்சர் அவ்வளோ அழகாக இருந்தது. இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கணும் போல் எனக்கு தோணுச்சு. இந்த தடவை நீங்கள் கிருஷ்ணர் நான் வச்சு கும்பிட்ட ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் நான் வேறு மாதிரி வச்சுருந்தேன். அது என் ஹஸ்பண்ட்டை லாஸ்ட் டைம் சொன்னனால அவர் கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இன்னொன்று சரி ஓகே அதுக்கு மட்டும் ஃப்ரேம் வாங்கியாவது வைக்கலான்னு ஒரு ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அது ஃபிக்ஸ் ஆகவே இல்லை, சைஸ் வந்து பத்தலை. சரி ஓகே நம்ம ஸ்டுடியோ போயிடலாம், ஃபோட்டோ ஸ்டுடியோ போய் கூகுளில் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் வாங்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நேராக ஸ்டுடியோவுக்கு போயிட்டேங்க. நானே இந்த தடவை ஸ்டுடியோவுக்கு போயிட்டு கூகுளில் அந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணி இதை எனக்கு எடுத்து கொடுங்க 5x7 அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, இது சைஸ் பத்தலைன்னு சொல்லி அவர் சூப்பராக எடிட் பண்ணி இந்த ஃப்ரேம் வச்சு கொடுத்தாரு. ஃப்ரேமுக்கு $25. இந்த ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா $5 கேட்டாங்க. நான் சொன்னேன் இவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் இங்கே உள்ள லோக்கல் ஓகேங்களா. அவர்கிட்ட சொல்லவும் இவங்க அவங்களுக்கு தெரியுது கிருஷ்ணா ராமா அப்படின்லாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த ஃபோட்டோக்குரிய பிரிண்ட் அவுட் $5 வாங்கவே இல்லை, அது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லையே இதெல்லாம் அவங்க புரிஞ்சு இந்தளவுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் கிருஷ்ணன் ராதையை வீட்டுக்குள்ளே அப்படியே வச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அப்புறம் கிருஷ்ணருக்கு நான் வெண்ணெய் கொடுத்து அப்புறம் ராதை 2 பேத்துக்குமே ஸ்வீட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வெண்ணெய் தான் நான் வாயில் வச்சு விட்டேன். அவங்களுக்கு வெண்ணெய் கொஞ்சமாக தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பிரசாதமும் அவருக்கு கண்ணு. எனக்கு லட்டு வேணும், குலோப் ஜாமுன் வேணும், முறுக்கு வேணும், அது மட்டும் செம்ம ஃபன்னாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக முடிஞ்சிச்சு. வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது, நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டிவைனாக இருந்தது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸோ டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்றது நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதி தரும். ஸோ ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. பிள்ளைங்களாம் எப்படி நாட்டி பண்ணாங்கன்றதை பார்த்துருப்பீங்க. மேக்கப்லாம் போடும் போது அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும் போது அவ்வளோதான், அவங்களோட பொறுமையை அவங்க இழந்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் ஈவினிங்னால் கொஞ்சம் கொசுவும் வந்துருச்சா, ஸோ பிள்ளைங்கனால நின்று இது பண்ண முடியல. பட் இருந்தாலும் நாங்கள் அழகழகான பிக்சர்ஸ்லாம் நல்லாவே வந்தது. ஸோ எங்களோட இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐலண்ட் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஸோ மச், பபாய், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.